வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கிள்ஸ் சேனல். குட் மார்னிங் டு everybody. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நமக்கு பிஜிடிஆர்பியில் வந்துட்டு ஜிகேல பாலிடிக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வந்து முகவுரை கொடுத்துருக்காங்க. இந்த முகவுரை பற்றி பார்க்கலாம். முகவுரை என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. அப்போ அரசியலமைப்பிற்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த முகவுரை தான் சொல்கிறாங்க. அப்போ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ப்ரியம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்துட்டு இதில் இம்பார்ட்டண்டான கொஷின் வந்து அரசியலமைப்பின் திறவுகோல் எது அப்படின்னு கேட்கலாம். அப்போ அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு கேட்டாங்கன்னா முகவுரை தான். கீ ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த பிரியம்பிள் தான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து இது வந்து 1947 ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. அப்போ இந்த முகவுரை வந்து எப்படி சேர்த்திருக்காங்க அப்படின்னா 1947 வருஷத்தில் ஜனவரி 22ஆம் நாள் வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில். அப்போ இவர் இது வந்து எதில் எப்படி சேர்த்துருக்காங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தின் கீழே வந்து இது வந்து சேர்த்துருக்காங்க. அடுத்து 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. இது வந்து 1976 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி வந்து இதில் வந்து சில வேர்ட்ஸ் வந்து சேர்த்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு, சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி அப்படின்ற 3 வார்த்தையை வந்து இந்த பிரியம்பிள் வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முகவுரை வந்துட்டு. இதில் வந்து இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நம்ம அந்த அரசியலமைப்பின் முகவுரை கூறியது. அப்போ இந்தியானா எது அப்படின்னா இறையாண்மை மிக்க, யார் வேணாலும் எந்த வித மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். சமதர்மம் சமய சார்பற்ற, இந்த சமயத்தை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம வந்து சுதந்திரமாக எப்படி வேணால் செயல்படலாம். நம்ம சுதந்திரத்தில் வந்து ரொம்ப வந்து நம்மளை வந்து கட்டாயப்படுத்த மாட்டாங்க. இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணணும், இந்த ஜாதியை தான் ஃபாலோ பண்ணணும், இந்த மதத்தில் எந்த வித கட்டாயமும் இல்லாமல் நம்ம என்ன சொல்ல மதத்துலேயும் சரி ஒரு ஃப்ரீடமாக நம்ம இருந்துக்கலாம், நம்ம நினச்சதை படிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஃப்ரீடமாக இருக்க நாடு தான் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இந்தியா அப்படின்றது வந்து இதை தான் ஃபாலோ பண்ணணும், இந்த இறையாண்மையை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே அவங்க வந்து குறிப்பிடலை அப்படி சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம தேவையில்லை. என்ன தேவை அப்படின்னா இந்த 5 வார்த்தைகளையும் சில டைம் வந்து மாற்றி கொடுக்கலாம். இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு, இந்த 5 வார்த்தையும் ஆர்டராக படிச்சுக்கணும். சர்வரின், செக்குலர், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ரஸி, ரிப்பப்ளிக். நமக்கு ஏற்கனவே வந்துட்டு இந்த பிரியம்பிளில் வந்து ஆட் பண்ண அந்த 3 வார்த்தைகள் ஏற்கனவே மேலே படித்தோம்ல, சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டின்னு சொல்லிட்டு. அதையே வந்து சோசியலிஸ்ட், செக்குலர், அதுக்கு முன்னாடி சர்வரின், பின்னாடி வந்து டெமோக்ரஸி, ரிப்பப்ளிக், ஜனநாயக குடியரசு. இந்த 5 வார்த்தையும் நம்ம ஆர்டராக ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அடுத்து வந்து 1787 7, 8, 9 1789ஆம் ஆண்டு வந்து பிரெஞ்சு புரட்சி வந்து ஏற்பட்டது. இந்த பிரெஞ்சு புரட்சியில் ஒரு 3 வார்த்தையை சேர்த்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த 3 வார்த்தையும் வந்து முக்கியமாக அந்த பிரெஞ்சு புரட்சியில் வந்து ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாமா. இந்த பிரெஞ்சு புரட்சியில் ஏற்பட்ட இந்த 3 வார்த்தைகளுக்கும் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் வந்து முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் வந்துட்டு இந்த முகவுரையை பற்றி. இதில் நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த அரசியலமைப்பின் திறவுகோல் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷினாக இருக்குது. இது கேட்கலாம். இந்த அரசியலமைப்பின் திறவுகோல் எது அப்படின்னு கேட்டால் முகவுரையை சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் 42வது சட்டத்திட்டத்தின்படி வந்து எத்தனை வார்த்தைகள் சேர்த்தாங்கன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா முகவுரையில் வந்து இந்தியா அந்த 5 வார்த்தைகள் அதை கேட்கலாம். இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு வந்து கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிரெஞ்சு புரட்சியில் உள்ள வார்த்தைகள் வந்து எதில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்கலாம் முகவுரையில். அவ்வளோதான். இதில் பெருசாலாம் பெரிய கொஷின்ஸ்லாம் இல்லை. ஒரு 10 கொஷின் கூட இருக்காது.